வெல்கம் டு சாய் எட்யூ லேர்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி சென்டம் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்சிக்யூ தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் புக் பேக்கில் இருக்கிற எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே தரோவாக படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 4 கொஷின்ஸ் உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த சான்சஸை விட்டுட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக 10 கொஷின்ஸ் புக் பேக்கில் இருந்து வந்துடும். 10 மார்க்ஸ் உங்கள் கையிலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2. பார்ட் 2 பார்க்கும்போது ஃபஸ்ட் லெசனை படிச்சிருங்க. அதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 2 கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெண்டுமே, எக்ஸசைசஸ் ஆஸ் வெல் ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3, அதாவது 5 மார்க்ஸ். ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். நெக்ஸ்ட்டு தியரம்ஸில் பிபிடி, பித்தகரஸ், ஏபிடி இந்த 3 தியரமும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஎஸ்டி அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, இம்பார்ட்டண்ட் இல்லை. நீங்கள் மெயினாக பிபிடி, பித்தகரஸ், ஏபிடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுவே 4 கொஸ்டின் உங்களுக்கு 20 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்ட் 4, கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில் நீங்கள் எக்ஸசைசஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு க்ரியேட்டிவாக இன்னொன்று இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைசஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை தரோவாக பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக 52 மார்க்ஸ் கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாகவே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து எப்படி நம்ம 80க்கு இதை எடுத்துகிட்டு போகிறது இந்த 52ன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே எம்சிக்யூஸ் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கிடச்சிரும் 1 மார்க்கில். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் மூணுத்தையுமே பார்க்கணும். அடுத்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும். ஸோ 8th லெசனை நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பிரித்தோன்னா அப்போது நீங்கள் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுத்தையுமே பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராபபிலிட்டி பார்த்துருங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஆர்டரில் முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு 8.1 மட்டும் முடிச்சுட்டு அப்புறமா 8.2, 8.3 நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 8.1 உங்களுக்கு ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். அதனால 8.1க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு 7 கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் பார்த்துட்டு ப்ராபபிலிட்டி இதிலேருந்து உங்களுக்கு 7 கொஷின்ஸ். இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவையில்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் தேவையில்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு 7 கொஷின்ஸ் கவர் ஆகிடும். அது கூட ஒரு தியரம் கொஸ்டினும் இருக்கும். ஸோ தியரம் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபிடி, பித்தகரஸ், ஏபிடி இந்த 3 தியரம் பார்த்துக்கோங்க. 99% கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு தியரம் பார்த்துட்டு அப்புறமா ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு அப்புறமா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ் ஜாமெட்ரி அண்ட் கிராஃபில். ஜாமெட்ரிக்கு நீங்கள் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு வரும். கிராஃபுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் அவங்க க்ரியேட்டிவாக கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் ரீடரில் இருக்கிற மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ரீடரில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸசைசஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடலாம். இப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக 80 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற டைமில் நீங்கள் 4th லெசன், 5th லெசன், 6th லெசன், 7th லெசன்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா கஷ்டமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுலேயே நீங்கள் 80 மேலே கன்ஃபார்மாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ 7th லெசன் பார்க்கும்போது 7.1 எக்ஸசைஸில் 7.12 கொஷின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் 2.1 எக்ஸசைஸில் 3, 4, 5, 7, 8, 9, 10 ஸோ இந்த கொஸ்டின்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா வெல் அண்ட் குட். டஃப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படியும் நீங்கள் 1, 2, 3 வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செகண்ட் லெசனும் கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மென்சுரேஷன் பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 5 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அது ஆட் ஆனாக தான் ஆகும்.